நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நடையா இது நடையா, ஒரு நாடக மன்றமே நடக்குது. செருப்பு பிஞ்சிடும். ஓய்யோ இவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேய், இவ்வளோ அசிங்கமா திட்டுறா, சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்க. மாப்ள இதுக்கெல்லாம் அசிங்கமே படக்கூடாதுடா, வாழ்க்கையே ஒரு அனுபவம் தானே. என்னெல்லாம் இப்படி ஒரு பொண்ணு திட்டினான்னு வச்சுக்கோயேன், ஒன்னு அவ உசுர எடுத்திருப்பேன், இல்ல என் உசுர விட்டுருப்பேன். விட்டுருங்கிறேன். ஏண்டா இப்படிலாம் பேசினா நான் வச்சுப்பட்டுருவனா? போங்க தம்பி. வாங்கடா. டேய், உக்காந்துட்டு தானே இருக்கீங்க, எதுக்குடா போற ஒரு பொண்ணுங்களை கலாய்க்கிறீங்க? அது ஒன்றும் இல்லை மச்சி, பசங்க என்கிட்ட வாங்கல, அதனால இப்படி தான் பேசிட்டு இருப்பாங்க. வாங்கினாங்கன்னா அடங்கிடுவானுங்க. ஆமாண்டா, இவரெல்லாம் வாங்கி வாங்கி தான் இப்படி அடங்கியிருக்காப்ல. டேய், நம்ம பசங்களை கலாய்க்கிறதெல்லாம் ஓகே, அதுக்காக தெரியாத பொண்ணுங்கள்லாம் கலாய்ச்சிட்டு இருந்தீங்க, அவனை நானே அடிப்பேன். தம்பி, இதுதான்ப்பா ஃபர்ஸ்ட் சீனு. அதுக்குள்ள இவ்வளோ டர்ராவாத, கொஞ்சம் அமைதியார். டேக்குள்ளா, உன்னால தானே அவன் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கான். உன்னை அடிச்சு அவன் தானா வலிக்கு வந்துருவான். நீ மாப்ள உனக்கு தங்கச்சி இருக்குன்றனால ஊர்ல இருக்க எல்லா தங்கச்சியும் கலாயக்கூடாதுன்னு சொல்ற என்ன நியாயம் இருக்கு? இப்படி கூட கூட பேசிக்கிட்டே இரு, வாங்க போற. என்னடா எப்பவுமே ஒரு கூட்டு பறவையா ஒன்னா இருப்பீங்க, இன்னைக்கு என்னாச்சு? அது ஒண்ணும் இல்லைங்களா, கார்த்தி இன்னும் ஹீரோவா இருக்கானா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பாத்துக்கிறான். என்னம்மா இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. அது ஒண்ணும் இல்ல மாப்ள, குளிச்சிருப்பா. ஓய், என்ன திமிரா? என்ன காத்தாடி, வர வர வாய் கொழுப்பு ஜாஸ்தி தான் உனக்கு. அது ஒன்றும் இல்லை, ஒரு வாட்டி நான் வாயில ஏற்றினா தானா வலிக்கு வந்துருவான். டேய் என்னடா நிலாக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அவளுக்கு பிட்ட போடுறியா? வேலைக்கே ஆகாது மாப்ள. ஏய், அவெல்லாம் அந்த மாதிரி பேச மாட்டான். அவனை பத்தி எனக்கு தெரியும், அவன் எனக்கு அண்ணன் மாதிரி. வட போச்சு. என்னது அண்ணன் மாதிரியா? அண்ணன் மாதிரின்னு சொன்னல, எங்க அவனை தங்கச்சின்னு கூப்பிட்டு சொல்லு பாப்போம். கூப்பிடுவாரே, கூப்பிடுறா. அவனுக்கு தான் லூஸ் மாதிரி சொல்றானுங்க, நீ வேற. சொல்ல மாட்டான், எங்களுக்கு தெரியாது. டேய், ஏன்டா அசிங்கப்படுத்துற? சொல்லுடா. தங்கச்சி. எங்க இன்னொரு வாட்டி சொல்லு. வேணாண்டா, மாட்டான், அவனை விட மாட்டேன். என்னடா இங்க உட்காந்துட்டு இருக்கீங்க? எப்ப அசோக், ஜெயாவையும் அப்படியே தங்கச்சின்னு கூப்பிட. டேய் மாப்ள நில்றா. டேய் கார்த்தி, டேய் என்னடா கூப்பிட போறான்? ஏய் ஜெயா, ஜெயா நில்லு. 6 7 8 9 ஓகே. இத பண்ணலாமாடா? ஆமா, என்னடா இது? தெரியலையேடா. டேய், உனக்கே தெரியாத எப்படிடா கண்டுபிடிக்க போற? ஆமால, முன்னாடியே தெரிஞ்ச விஷயத்த நாம ஏன் கண்டுபிடிக்கணும்? டேய், எங்கேயோ போயிட்டடா. அப்ப நாம நமக்கே தெரியாத விஷயத்த கண்டுபிடிக்கணும், ஆனா அது நமக்கு தெரியணும். மச்சி, திருப்பி கன்ஃபியூஸ் பண்ணாதடா, என் லெவலுக்கு பேசுறா. மச்சி, என்னடா உன் லெவல் என் லெவல்னு பிரிச்சு பேசுற? நாம 2 பேரும் 12th ஃபெயில் தானடா. ஆமால, நம்ம 12th ஃபெயில்ல மச்சான். அத மறந்து நம்ம 2 பேர் சயின்டிஸ்ட் ஆவத பத்தி பேசிட்டு இருக்கோம். டேய் மச்சி, இப்ப ஜகா வாங்காதடா, மனம் இருந்தா மார்கபந்து. மார்கபந்து சரி, அதை விடு. என்ன நம்பாத, ஜோசிக்காரன் என்ன சொன்னா? ஆமா, அதுவும் சரிதான். ஆமா, நம்ம நியூமராலஜி இன்னும் பார்க்கலடா. இன்னும் பார்க்கல. இப்ப பாத்துட்டா போச்சு. ஆமா, உன் பேர் என்னடா? விமல். விமல். 4 5 3 4 3 சயின்டிஸ்ட். 33 + 4 37 1 3 1. கணக்கு எங்கேயோ இடிக்குதுடா. என்ன லெட்டர் வேணும்? GPY. இந்த மாதிரி ஏதாவது லெட்டர் வேணும்டா. உனக்கு என்ன வேணும்? GPY அதானே?
ஆனா நீ விமல்ரா, எப்படி வரும்? மச்சி எங்க அப்பா பேரு கோபால், இன்ஷியல் ஜி. ஏ மச்சான், கலக்கிட்டடா. எப்படி உன்னா மட்டும் இப்படி எல்லாம் முடியுது? என்னடா? ஜோஷியம், நியூமராலஜி. ஏண்டா டேய், வெக்கமா இல்ல? இதுல சயின்டிஸ்ட் வேற. எதுக்கு இப்ப இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க? நீ தான் எந்த தப்பும் பண்ணல, அப்புறம் என்ன? எனக்கு அசிங்கமா இருக்குடி. எல்லாரும் முன்னாடி ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. நீ வந்ததும் அவன் எழுந்து போயிட்டா நீ தப்பானவன் நினைச்சிடுவான். இங்க பாருஜ, உன்னை பத்தியும் தெரியும், கார்த்திகை பத்தியும் தெரியும், அவன் ஒரு சூடு கொட்ட சுந்தரேசனும் தெரியும். நீ என்ன வேணாலும் சொல்லு. அவன் போனதும் பசங்க என்னை எப்படி பார்த்தாங்க தெரியுமா? யார இப்ப பசங்க பசங்கன்னு சொல்லிட்டு இருக்க? இந்த பாலா, காத்தாடி, அசோக்கியா, அவனுங்களே ஒரு அரை டிக்கெட், சொந்தமா யோசிக்க கூட தெரியாது. அவனுங்கெல்லாம் ஒரு ஆளுன்னு ஃப்ரீயா விடுறி. இங்கேயே உட்காந்துட்டு இருந்தா நீ அதே தான் யோசிச்சுட்டு இருப்ப. வா கேண்டீன் போலாம். இல்லடா, எனக்கு கொஞ்சம் தனியா இருக்கணும் போல தோணுது. நீ போ, நான் அப்புறம் வரேன். வாடி ப்ளீஸ் பா, சொன்னா கேளு. சரி, ரொம்ப குழப்பிக்காத. ம். ஜெயா, என்னாச்சு? நீயும் கார்த்தியும் நல்லா தானே இருந்தீங்க, மறுபடியும் என்னாச்சு? என்கிட்ட சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறியா? சரி விட்டுருப்பானால என்னால போக முடியாது. சொல்லு, என்னாச்சு? என்ன ஆச்சுன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? அவன் எந்த டைம்ல எப்படி ரியாக்ட் பண்றான்னு எனக்கே தெரியல. அவன் மேல எந்த தப்பும் இல்லை, என் மேலதான் எல்லாம் தப்பும். நான் அவனை ஆசைப்பட்டு லவ் பண்ணது என் முதல் தப்பு. அவன் எனக்கு செட் ஆக மாட்டான்னு தெரிஞ்சும் நான் அவனை லவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் பாரு, அது என் ரெண்டாவது தப்பு. இதை தவிர நான் வேற எந்த தப்பும் பண்ணலடி. இப்ப நீ தப்பு பண்ணாங்கன்னு யார் சொன்னா? அதான் செட் ஆகலன்னு தெரியுதுல்ல. நீ தனியா கூட செட்டில் ஆக மாட்டியே, இப்படி உம்முன்னு உட்காந்துட்டு இருக்க. வேற என்ன பண்றது? வருத்தமா இருக்குடி. மனசை தொட்டு சொல்லு, நீங்க 2 பேரும் காதலிக்கலன்னு. வெளியில இருந்து பாக்குற எங்களுக்கே தெரியுது ஜெயா. ஒருத்தர் தேவையில்லாம ஏமாத்திக்காதீங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். உன்னை கார்த்தி லவ் பண்றான், ஆனா என்ன கொஞ்சம் ஓவரா லவ் பண்றான். அவனால அதை எப்படி வெளிப்படுத்தணும்னு தெரியல. அதுதான் அவனோட பிரச்சனை. அப்படி லவ் பண்றவன் என்ன மறுபடியும் சந்தேகப்பட்டிருக்க மாட்டான்டி. லவ்ங்கிறத நம்பிக்கை தானே. எனக்கு சுத்தமா புரியல ஜெயா. அவன் என்ன மறுபடியும் உன்னை சந்தேகப்படுறானா? ஆமாம்ப்பா, அவனே ஒரு லெட்டர் எழுதி நான் உன்னை மீட் பண்ணும், உன்கிட்ட என் லவ்வை சொல்லணும், சாரி சொல்லணும்லாம் எழுதி கடைசியில ச்சே. என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா? போதும். இதுக்கு மேல நான் நெருப்புல குதிச்சுதான் அவன்கிட்ட என் லவ்வை ப்ரூவ் பண்ணணும். அப்படி பண்ணா கூட அவன் என்ன நம்புவானான்னு தெரியல. உன் மேல எந்த தப்பும் இல்லல்ல, அப்புறம் எதுக்கு அவனை பார்த்து எழுந்து போனோன்னு நீ அவனை சும்மா விட்ட? நான் என்ன தப்பு பண்ணேன்னு முகத்துக்கு நேரா கேட்டிருக்க வேண்டியதானே? இப்போ கேட்டு என்ன ஆக போகுது? அப்படியெல்லாம் விட முடியாது ஜெயா. என்ன விளையாடுறியா? அவன் தப்பு பண்ணிட்டு உன் மேல தப்பு சொல்றான். நான் அவன் கிட்ட போய் பேசிக்கிறேன். நிலா வேணாம். நிலா ப்ளீஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். காலேஜில் காலை வைக்கிறதுக்கே கூசுதுண்ணே. உன் கஷ்டம் எனக்கு தெரியுதுப்பா. உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதானே ஆகணும்.
அதனால காலேஜில் சேர்ந்தவன் படிச்சு தானே ஆகணும். எனக்காக இல்லைனாலும் உனக்காக நான் படிக்கிறேன்னு. ஆனால் ஒரே டிராஃபிக்காக இருக்குது. நம்ம நாளைக்கு வேணா வந்து படிக்கலாம். தம்பி எவ்வளோ பேர் காலேஜுக்கு போகிறாங்க பாருங்க. நீங்களும் போங்க தம்பி. இந்த மாதிரி படித்தா தானே நல்ல பேர் கிடைக்கும். போங்க தம்பி போங்க. சேட்டு பொண்ணா? வெள்ளையா இருக்க, தரணும் இல்லையா? ஆமா, எப்ப பாரு ஏன் தனியா உட்காந்துட்டு இருக்க? உனக்கு ஆள் இல்லையா? என்னடி எதுக்கு எடுத்தாலும் தலையாட்டுற? வாய் வந்து பேசுறி. அப்படிலாம் எனக்கு யாரும் இல்ல. ரொம்ப சோகமா சொல்ற. நான் வேணா உட்காட்டா? வேணாம். எதுக்கு அலற? உட்காரு. எதுக்கு? உட்காரு. உட்காரு. உன் பக்கத்தில் உட்காரதால உனக்கு கரெக்ட்லாம் பண்ணுவேன்னு கனவுல கூட நினைக்காத. என் டேஸ்ட்டுக்கு முன்னால நீ எங்கேயோ இருக்கிற. ஃபேஸ்புக்கில் இருக்கியா? ஃபேஸ் சரியில்லாத நிறைய மொக்க ஃபிகர்லாம் ஃபேஸ்புக்கில் இருக்குது. உனக்கு என்ன கேடு? அழகாக தானே இருக்கிற. இரு. வாய் திறந்து மாட்டிக்காதடி ஹர்னி. ஆமாம், உனக்கு காலேஜ் பிடிக்கலையா? எனக்கும் பிடிக்காது. சொல்லு, படத்துக்கு போகலாமா? ஓகே, 30 செகண்ட்ஸ் ஓவர். இதுக்கு மேலே நீயே படத்துக்கு போகலான்னு சொன்னாலும் ஆல்கேச் அதை அனுமதிக்க மாட்டான். எதுக்கு அப்படி பார்க்குற? கண்ணு வைக்கிறியா? வெறுப்பா இருக்குது. நான் தூங்க போகிறேன். நீ வரியா? ஓகே பாய். ஏய், நான் ஒரு உண்மை சொல்லட்டுமா? சொல்லு. நீ ரொம்ப அசிங்கமா இருக்க. மச்சான், அவன் வேணே தூக்கி போடுறான்டா. ஏண்டா அவன் என் மேல சூவ தூக்கி வீசி அடிச்சுட்டு போய்க்கிருக்கான். அவனை பொளக்கறத விட்டு பேசிக்கிருக்க ராஸ்கல். வாடா போய் அவன் என்னன்னு கேட்பான். விடு மச்சான், மூடுல அக்கவுண்ட்ல வச்சுக்கோ. இவர் வந்துட்டா மட்டும் அப்படியே அவனை பாஞ்சு அடிச்சுடுவாரு. நீ வரவே வேணாம். போடா. இருடா, நானும் வரேன். அவன் கரண்ட் இல்லாம கதறிக்கிட்டு இருக்கான். பட்ட பகல பல்பா போட்டுட்டு இருக்கீங்க. யாருக்கிட்ட? 4 பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பு இல்லை. நான் எங்க உன் மேல போட்டேன்? ஆணி குத்துச்சு, ஓரமா போட்டேன். ஆணி குத்துனா ஆளு மேல விஷயம். என்னடா மாப்ள படாத இடத்துல எதுவும் பட்டுச்சா? சாவிலாம் வேணாம்டா, ஒரு கழிச்சு பிடிக்க வச்சா சரியா போயிருடா. விளையாடா காத்துடா, விளையாடா. இங்கிட்டு வாடா. டேய், கைரேகை எதுவும் பட்டிருக்குமாடா? டேய் என்னடா? ஐயோ, இருக்கிற பஞ்சாயத்து போதாதுன்னு இது வேறையா? டேய் என்னான்னு பாடுறா. டேய் அந்த கையை எடுத்துட்டு சொல்லடா. கையை வைக்காதடா மறுபடியும். இங்க கூறா. டேய் இங்க கூறா.
மாப்பிள்ள நின்றுச்சுரா. இந்திரா ஏய் 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 டேய் டேய் ஒன்றும் ஆயிரல. உங்கள் நல்ல நேரம். பாடியை நீங்கள் வைப்ரேஷன் மோடில் போட்டிருக்கேன். என்கிட்ட வச்சுக்காதீங்க. இன்னொரு வாட்டி மோதுனீங்க அவ்வளோதான். மாப்பிள்ள திருப்பதிக்கு போலாம்னு இருக்கேன்டா. ஏன்டா வேண்டுதலா? வேண்டுதெல்லாம் ஒண்ணும்லடா. திருப்பதிக்கு போனா திருப்பும் சொல்றாங்க. அங்க போனாவது ஒரு ஃபிகர் எனக்கு மரியாதான்டா. ஏய் நிம்மதியா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? லவ் பண்ணாத வரைக்கும் தான்டா ஒருத்தன் நிம்மதியா இருக்க முடியும். ஐயா அனுபவத்துல புஷ்ணீலோ. இந்திரா ஏய் இப்ப எதுக்கு நீ இப்படி முறைக்கிற? ஜெயா ரொம்ப நல்ல பொண்ணு. நீ இந்த மாதிரி தேவையில்லாத நேரத்துல தேவையில்லாத ரியாக்ஷனை கொடுத்து தாண்டா அப்படி இருக்கிற. அவளை பத்தி என்கிட்ட பேசாத. அவளை பத்தி உங்ககிட்ட பேசாம எங்க இந்த அங்க போறேன் பாரு. அவங்க அக்காவை பத்தி உங்ககிட்ட பேசவா? ஏய் என்ன நக்கலா? டேய் ஓர உணர்ச்சி வசப்படாரா. போட போட போட. மாப்பிள்ள இப்ப அவசரப்பட்டு பின்னாடி ஃபில் பண்ணி ஒரு பிரயோஜனம் கிடையாரா. ஒழுங்கு அவளை லவ் பண்ற வழியை பாரு. இல்லையா ஒரே அடி அவளை தலைமொழிகிட்டு படிக்கிற வழியை பார்க்கணும். அதை விட்டு இப்படி 2 கட்டானாலாம் சுத்திக்கிற கூடாரா சொல்லிட்டேன். கார்த்தி நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை. டேய் இவள என்னடா பண்ண? நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லைங்கறா. நீ பொத்திக்கிட்டு கிளம்புறியா? என்ன மாப்பிள்ள புசுக்கு நீ இப்படி சொல்லிட்டா? டேய் தெரிஞ்சு போச்சு. திங்கக்கிழமை காலையில எனக்கு கோவம் வராதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டான்னு நீ இப்படி பேசுற. ஏதோ கரஸ்பாண்டனோட தங்கச்சின்றனால தான் உன்னை சும்மா விட்டு போறேன். மாப்பிள்ள என்ன ஏதுன்னு பேசிட்டு இதை சீக்கிரமா பத்தி விட்டு வா. வாய். காலையில எல்லாம் நல்லா தானே பேசிட்டு இருந்தோம். அப்புறம் எதுக்கு ஜெயா வந்து மூஞ்சி திருப்பிட்டு போன? எனக்கு அங்க இருக்க பிடிக்கல. அங்க இருக்க பிடிக்கல இல்ல பண்ண தப்புக்காக அவ முகத்தை பார்க்க முடியலையா? யார் தப்பு பண்ணா? நானா? அவ சொன்னாளா? அவளை பத்தி உனக்கு தெரியாது. அதனால தான் இப்படி பேசிட்டு இருக்கேன். அவளை பத்தி தெரிஞ்சுக்கிறது இருக்கட்டும். உன்னை பத்தியே நான் முழுசா புரிஞ்சுக்கலையே. உனக்கு என்ன இந்த சந்தேக புத்தி? ச்சே உன்கிட்ட நான் எதிர்பார்க்கவே இல்லை. உன்னெல்லாம் நான் எப்படி நினைச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? ஆனா ச்சே போடா. நிலா எதுவும் தெரியாம பேசாத. தயவு செஞ்சு விட்டுரு. என் இடத்துல வேற யார் இருந்தாலும் அவளை நான் ஏமாந்ததெல்லாம் போதும். கார்த்தி அவ உன்னை ஏமாத்தவும் நினைக்கல, ஏமாத்தவும் மாட்டா. அவ உன்னை உண்மையா லவ் பண்றா. புரிஞ்சுக்க. யாரு அவளா? என்ன சீரியஸா லவ் பண்றா? அவளை பொறுத்த வரைக்கும் என்னை அசிங்கப்படுத்துறோம், அழ வைக்கணும், அவ்வளவுதான். யாரு? அவ உன்னை ஏமாத்துறாளா? நீ அவளை புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். நீ மீட் பண்ணலான்னு எழுதி வச்ச லெட்டர் பார்த்துட்டு அவ எவ்வளவு சந்தோஷமா கிளம்புன தெரியுமா உன்னை மீட் பண்றதுக்காக? யார்? நான் லெட்டர் எழுதி வச்சேனா? அவதான் என் நோட்ல சாரி கேட்கணும், உன்னை மீட் பண்ணணும்னு சொல்லி உருகி உருகி எழுதியிருந்தான். அதை பார்த்தானே ஏமாந்தான். ஆனா அதுவும் என்னை ஏமாத்துறதுக்கு அவளும் சந்திரவும் போட்ட நாடகம்னு அவ வீட்டுக்கு நான் கால் பண்ண போது தான் தெரிஞ்சு. ஹே நீ தானே அவ புக்ல அவளை மீட் பண்ண லெட்டர் எழுதி வச்ச? போய் வாயை திறந்தாலே எல்லாம் போய். அப்போ உண்மையிலே நீ எந்த லெட்டர் எழுதி வைக்கலையா? சத்தியமா நான் எந்த லெட்டரும் எழுதல. அவதான் எனக்கு எழுதியிருந்தா. நீ இப்படி சொல்ற, ஆனா அவ வேற மாதிரி சொல்றாடா. எனக்கு புரியல கார்த்தி. அவ எதுக்கு என்கிட்ட போய் சொல்ல போறா? உன்கிட்ட இல்ல, அவ யாருக்கிட்ட வேணாலும் சுலபமா போய் சொல்லுவா. என்ன வர சொல்லிட்டு அதே இடத்துக்கு சந்துருவோட வந்து என்ன அழ வச்சா. அது உனக்கு தெரியுமா? அவ சரியில்லைங்களா? அவளை பொறுத்த வரைக்கும் என்ன அழ வச்சு அவ சிரிக்கணும்னு ஆசைப்படுறா. அதுலதான் அவளுக்கு சந்தோஷம். இல்ல கார்த்தி, அவ கண்டிப்பா இந்த மாதிரி பண்ணிருக்கவே மாட்டா. எங்க ஏதோ தப்பு நடந்திருக்கு. இல்ல, அவளும் சந்துருவும் பிளான் பண்ணி பண்ணதான். அந்த லெட்டர் கூட அவன் சொல்லதான் அவ எழுதியிருப்பா. கார்த்தி, சந்துரு அவளை எதிர்பார்க்கல அன்னைக்கு. அவன் எதிர்ச்சியா வந்ததாதான் அவ சொன்னா. அவ இதுவும் சொல்லுவா, இதுக்கு மேலேயும் சொல்லுவா. எனக்கு என்ன நம்ம பசங்க மேல டவுட்டா இருக்கு. மேபி அவங்க ஏதாவது லெட்டர் எழுதி. சாரி கார்த்தி, தெரியாம பேசிட்டேன். நான் வரேன்.